ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஆண்டோடைய பிரசன்னத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி தான். என்னதான் நீங்கள் உங்கள் வீட்டில் சோர்வோடு போராட்டத்தோடு பிரச்சனையோடு நீங்கள் வந்தாலும் ஆண்டோடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இணைந்து அவரை ஆராதித்து துதித்து அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். எல்லா குறைவானவைகளும் தானாய் ஓடி ஒளிந்து விடும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த அக்கினி அபிஷேகம் விடுதலை முகாமுக்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். போகும்போது ஒவ்வொருவரும் மோசேயை போல பிரகாசமான முகத்தோடு தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்கள் செல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்று இரவு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் விசேஷித்த காரியங்களை செய்ய அவர் ஆர்வம் உள்ளவராக, அவர் உற்சாகம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. கொடுக்கிறவரே உற்சாகமாக இருக்கிறாரு. வாங்குறவங்க நம்ம எப்படி இருக்கணும்? தாகத்தோட, தாங்கப்பா, இப்படி இப்படி என் பக்கமாக போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பக்கமாக உங்களுடைய வல்லமை, உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய காருண்யத்தை என் பக்கமாய் அனுப்பி வைங்க அப்படின்னு கேளுங்க. உங்கள் பக்கமாய் அவர் செவி சாய்த்து உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று அவர் சொன்னார், நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியணும். நாளைக்கு இல்லை, மறுநாள் அல்ல, ஒரு வாரம் பொறுத்தல்ல. அது எப்பொழுது பற்றி எரியணுமா? இப்பொழுது, இன்று இரவே பற்றி எரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆர்வம். ஆனால் உங்களுடைய ஆர்வம் எப்படின்னா, நான் தகுதியான்னு எனக்கு தெரியலையே, ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை தருவாரான்னு எனக்கு தெரியலையே, ஒருவேளை இந்த முகாம் கிடைக்கலன்னா அடுத்த முகாம் கிடைக்குமோன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு சோர்வில் அவிசுவாசத்தில் உற்சாகமாக கொடுக்க வர வரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வேண்டாம், நான் ரிசீவ் பண்ணுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லார்ட், ஐ ரிசீவ் இட். தாகத்தோடு இருக்கிறான்ப்பா. அந்த இயேசு சொன்னார், தாகமுள்ளவர் மேலே தான் என்னுடைய தண்ணீரை நான் ஊற்றுவேன், ஜீவ தண்ணீரை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாகமாக இருக்கீங்க? உலகம் சரீர பிரகாரமான தாகம் இல்லை, ஆவியில் ஒரு தாகம், பசி தாகம். எனக்கு இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகம் இந்த முகாமில் பெற்றுக்கொண்டு தான் நான் போகிறேன். நான் ஒரு புதிய மனுஷியாக, ஒரு புதிய மனிதனாக நான் மாறப்போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார், விடுதலையும் உங்களுக்கு தரப்போகிறார், சுகத்தையும் ஆண்டவர் தந்தருளுவார். நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சையை அவர் அற்பமாக எண்ணல, அதை அவர் அசட்டை பண்ண போவதில்லை. என்னிடத்தில் யாராக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, நீ எந்த பின்னணியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் காண்கிறது, அவர் உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, தாகத்தோடு வந்திருக்கிறேன்பா, என்னை நிரப்பிடுங்க. தகுதி இல்லை தான் ஆண்டவரே, ஆனாலும் தாகத்தோடு இருக்கிறேன்னு சொல்வீங்கன்னா தகுதியாக்கி அவர் அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கணும், ரொம்ப பரிசுத்தமான பிறகு தான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, 100க்கு 100 ஒரு மனிதனும் ஒரு காலமும் பரிசுத்தமாக தன்னுடைய சுய பலத்தில் ஆகவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி. ஆகவே உங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கம் கந்தயமாக இருக்காது, தூக்கி போட்டுருங்க. இன்றைக்கி சொல்லுங்க, அப்பா என் பாத்திரத்தை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை நீங்கள் தகுதியாக்கி உங்களுடைய அபிஷேகத்தினால என்ன பண்ணிடுங்க? நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஒரு பொழுதும் அவர் சொல்லலை, நீயே உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிற மனுஷன்னு சொல்லலை, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறவர். ஆகவே உன்னை அவர் பரிசுத்தமாக்கி உன்னை நிரப்பி தகுதிப்படுத்தி தம்முடைய அபிஷேகத்தினாலே என்ற இந்த கிரீடத்தினாலே உன்னை அலங்கரித்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்,
ஒருவரும் நீங்கள் ஏமாந்து போவதில்லை. நிச்சயமாய் ஆவியானுடைய வல்லமையை பெற்று விடுதலையை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me to Acts chapter 1 and verse 8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இதே வசனத்தை ஆங்கிலத்தில் வாசித்து பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கிறது. But you shall receive power when the Holy Spirit has come upon you. அதாவது என்னவென்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பலனை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வல்லமைக்கும் பலத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது, எனக்கு பிரியமானவர்களே, இந்த வல்லமை இருந்தால் பலன் தானாய் வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சரி, எப்படிப்பட்ட வல்லமையை தேவன் எனக்கு இன்று இரவு அவர் தர இருக்கிறார், எப்படிப்பட்ட வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று ஒருவேளை இருதயத்தில் எண்ணிக்கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் காணப்பட்ட அதே வல்லமையை, அதே பலத்தை, அதே வரங்களை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தர அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், எந்த பரிசுத்தாவினாலே இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டாரோ அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களையும் நிரப்ப போகிறார். அவருக்கு கொடுத்த வல்லமையை உங்களுக்கும் அவர் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை கவனமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாமல் அவர் ஒன்றுமே அவர் செய்யவில்லை. எந்த ஊழியத்தையும் அவர் செய்யவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம்? அவர் தேவனுடைய ரூபமுடையவராய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருந்தவராம். எல்லா விதத்திலும் அவர் பிதாவாகிய தேவனுக்கு அவர் சரி சமமாய் இருந்தும், அவர் பூமிக்கு இறங்கி வந்தபோது தம்முடைய வல்லமை, தம்முடைய மாட்சிமை, தம்முடைய பிரஸ்தாபம், தம்முடைய எல்லா மகிமையையும் அவர் துறந்து விட்டு ஒரு சாதாரண மனிதனாய் தம்மை தாமே வெறுமையாக்கி கீழ்ப்படுத்தி தாழ்மையின் ரூபத்தோடு மனுஷ சாயலில் இந்த பூமியில் அவர் காணப்பட்டார். மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே பூமிக்கு வந்த பொழுது தம்மை அவர் வெறுமையாக்கினார். அவருக்கு வல்லமை எதுவும் இல்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் அவர் பூமியில் அவர் உலாவினார் என்று பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகள் அப்படி இருந்தாராம். 30 ஆண்டுகள் அவ்விதமாய் அவர் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம். 30 வருஷ அளவும் பாருங்க, அவர் எந்த பெரிய அற்புதத்தை செய்ததாகவும் அதிசயத்தை அவர் நடப்பித்ததாகவும் வேதத்தில் நீங்கள் எங்குமே நீங்கள் வாசிக்க முடியாது, காண முடியாது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அவர் எப்பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, அவர் என்றைக்கு தம்மை தாமே தாழ்த்தி யோவான் ஸ்நானகனின் கைகளினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று தம்மை கீழ்ப்படுத்தி அந்த யோர்தான் நதிக்கு அவர் சென்று ஞானஸ்தானத்தை பெற்று எப்பொழுது அவர் கரை ஏறினாரோ வேதம் சொல்லுகிறது, அவருக்கென்று வானங்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு இடி முழக்கத்தை போல பிதாவாகிய தேவனுடைய சத்தம்
அங்கே உண்டாயிற்றாம். மத்தேயு 3:17 வாசிக்கிறது போல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இயேசுவின் மீது இறங்கி வருகிறதை ஜனங்கள் கண்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இயேசு பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட உடனே அவர் ஊழியத்தை செய்து விட்டாரா? இல்லை பிரியமானவர்களே. அவர் அபிஷேகத்தை பெற்ற உடனே அடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவென்றால், சோதனைகளை அவர் சகித்தாராம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் அடுத்தது என்ன நடந்தது? யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போகப்பட்டாராம். எதற்காக வனாந்திரத்துக்கு ஆவியானவர்னாலே கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கும்போது, 40 நாள் அளவும் பிசாசினாலே அவர் சோதிக்கப்பட்டார். 40 நாள் அளவும் அவர் புசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த 40 நாள் அந்த சோதனை எல்லாம் இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே மேற்கொண்ட பிறகு, அவனை முறியடித்த பிறகு, எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமையும் அவருடைய ஊழியத்தில் வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போமா? பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். ஹல்லேலூயா. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு, எனக்கு பிரியமானவர்களே, பின்பு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாம் பிசாசின் சோதனையும் அவர் மேற்கொண்ட பின்பு ஆவியானவருடைய வல்லமையோடு கலிலேயாவுக்கு அவர் போனார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, அற்புதம் அடையாளங்களும் நடைபெற ஆரம்பித்தது. அதிசயங்களை அவருடைய ஊழியத்தில் நீங்கள் காண முடியும். அதற்கு பிறகு பாருங்க, அவருடைய கீர்த்தி அந்த இடம் முழுவதும், அந்த பகுதி முழுவதும் பரவிற்று. எல்லாராலும் அவர் புகழப்பட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி வேண்டும், வல்லமை வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தேவனிடத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே இந்த ஆவியானவருடைய பலத்தை வல்லமை எனக்கு தாங்க என்று கேட்கும் பொழுது அவர் அபிஷேகத்தை அவர் தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, எனக்கு சோதனையே வராது, இனிமேல் ஐ எம் இம்யூன் டு ஆல் டெம்டேஷன் அப்படின்னு நீங்கள் நினைவிடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் சாத்தான் என்ன செய்வான் என்றால், பிசாசானவன் சகல விதமான சோதனைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை சோதித்து பார்ப்பான். அந்த சோதனையை நீங்கள் ஜெயித்த பின்பு, எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆவின் வரங்கள் வல்லமை பலமாய் வெளிப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படுகிறதை உணர்வீர்கள். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். சின்ன ஜெபம் செய்தாலும் அதில் ஒரு வல்லமை வெளிப்படுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளுகிறதுக்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானுடைய அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் இடங்களுக்கு திரும்பும்போது சோதனையே வரக்கூடாதுன்னு எண்ணக்கூடாது. சில சோதனைகள் வரும், நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்துராதீங்க. ஆவியானவருடைய பலத்தினாலே சாத்தானை மேற்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லா சோதனையும் இயேசு மேற்கொண்ட பின்பு என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆவியின் பலத்தோடு கலிலேயாவுக்கு அவர் திரும்பினார். ஹல்லேலூயா. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில்
சோதனை வரும்போது ஏன் வருதுன்னு கேட்காதீங்க. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, ஆவியின் வல்லமையினாலே இந்த சோதனையை நான் ஜெயிக்க போகிறேன். முந்தின நிலைமையை பார்க்கிலும் அதிக அளவில் அபிஷேகத்திலும் வல்லமையிலும் தேவனுடைய கிருபையிலும் நான் செயல்பட போகிறேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான, அப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர் செய்தருளுவார். ரீனாட் பாங்கே என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் ஒருவர் இருந்தார். இப்பொழுது காலமாகி தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் இருக்கிறார். அப்படி ஊழியத்தை பற்றி பலர் அறிந்திருப்பீர்கள். 1995, 1993 எல்லாம் சென்னையில் வந்து அவர் பெரிய கூட்டங்களை அவர் நடத்தினார். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அற்புதங்களும் அடையாளங்களும் பலமாய் நடைபெற்றது. கட்டியெல்லாம் அப்படியே உடைந்து விழுகிறதும் கண்ணுக்கு அப்படியே காணக்கூடிய அளவில் அற்புதங்களை ஜனங்கள் கண்டு பிரமித்தார்கள். அவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் 20 லட்சம் ஜனங்கள், ஆப்பிரிக்கா தேசத்தில் நடக்கும் பொழுது 20 லட்சம் ஜனங்கள் கூடி வந்து, அவர்கள் எத்தனையோ தேசத்துலேருந்து, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க, மற்றது மதத்தாராக இருப்பாங்க, திரளாய் தேவனுடைய பாதத்தில் வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு பலத்த அற்புதங்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் நான் வல்லமை, அந்த தேவனுடைய அந்த பிரேக் த்ரூவை, அந்த அனாயிண்டிங்குடைய பிரேக் த்ரூவை என் வாழ்க்கையில் நான் பார்க்கணுன்னா, பல நாள் நான் அமர்ந்து, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய வரங்களை எனக்கு தந்தருளும், வார்த்தையில் வல்லமை உண்டாகட்டும் அப்பா, ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே என்று நான் ஜெபிப்பது உண்டு என்று அவர் சொல்லுவார். ஆனால் ஜெபிக்கும்போது பாருங்கள், எவ்வளவுக்கெவ்வளோ வர வேணும் ஆண்டவரே, எவ்வளோ வல்லமை வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறாரோ, அந்த வல்லமையை பெற்றது போல இருக்கும். அதற்கு பிறகுதான் பெரிய சோதனையை அவருக்கு காத்து கொண்டு இருக்குமாம். அவர் சொல்லுவார், எந்த அளவுக்கு நான் ஜெபித்த ஆண்டவரிடத்தை நெருங்கினேன்னா அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு எதிர்ப்புகளை கட்டுக்கடங்காத அளவில் நான் சந்திப்பேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் எனக்கு தெரியும், இந்த சோதனைகளெல்லாம் நான் மேற்கொண்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய ஜெயம் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த எல்லா சோதனையெல்லாம் மேற்கொண்டு ஆவியானுடைய பலத்தினாலே பிசாசை மேற்கொள்ளும் பொழுது பாருங்க, அவருக்கு இருந்த அந்த அபிஷேகத்தின் அளவு ரெட்டிப்பாக 3 மடங்கு 4 மடங்கு அதிகரித்திருக்கிறதை அவர் ஊழியத்தில் உணர்வாராம். அதற்கு பிறகு அவர் போய் ஊழியத்தை செய்யும் பொழுது பாருங்க, ஆவின் வல்லமை, பலன், தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் அது கிரியை செய்கிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர்கள் காண்கிறதையும், அப்படிப்பட்ட பலத்த அற்புதங்களை அந்த ஊழியத்தில் அவரால் காண முடிந்தது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு சாத்தா அவங்கள சோதிக்கிறான்னா, இன்னைக்கு சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், நீ பெரிய மிஸ்டேக் பண்ணுற. அவனை பார்த்து சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? யூ ஆர் மேக்கிங் எ வெரி பிக் மிஸ்டேக். That mistake is you are coming and challenging me, and because of this my anointing is going to increase. Hallelujah. நீங்கள் சொல்ல போகிறீங்க, சாத்தானே என்ன நீ சோதிக்கிறதுனால, ஆவியானுடைய பலத்தினால உன்னை நான் மேற்கொள்ள தான் போகிறேன், மேற்கொண்ட பிறகு உன் தலையை நான் நசுக்க தான் போகிறேன். ஹல்லேலூயா. ஆவியின் பலத்தினால செயல்பட போகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ சாதாரணமாக வாழ்ந்து, ஏதோ ஆலயத்துக்கு போய் வந்தேன், ஏதோ தசமபாகம் காணிக்கை கொடுத்தேன், 4 பாட்டு பாடினேன், கை தட்டினேன், கொஞ்சம் யூத்தில் ஹெல்ப் பண்ணேன், வீட்டுக்கு போனேன், பிரியாணி செய்து சாப்பிட்டேன், சண்டே தூங்கினேன், இழுத்து போத்தி தூங்கினேன், அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை. ஆவியின் வல்லமையினாலே நாம் செயல்படணும். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் ஆண்டவருக்கு அக்கினியாய் நாம் எழும்பணும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மேலே வைத்திருக்கிறார், என் மேலே அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு தம்மை தாழ்த்தி அவர் ஞானஸ்தானத்தை பெற்றவுடனே வானங்கள் திறந்தது, பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கினார், பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்துக்கு அவருக்கு சோதிக்கப்படும்படி அவர் அழைத்து செல்லப்பட்டார். சோதனைகளை 40 நாள் அளவும் அவர் மேற்கொண்டார். பின்பு ஆவியின் பலத்தோடு கலிலேயாவுக்கு அவர் திரும்பினார். அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ்ச்சி எங்கும் பரவிற்று என்று பார்க்கிறோம். ஜனங்களினாலே அவர் புகழப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் அந்த அற்புதத்தெல்லாம் கண்டு அவங்க என்ன சொன்னாங்களாம்? யோவான் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொன்னாங்க, உலகம் உண்டானது முதல் இப்படிப்பட்ட அற்புதங்களை நாங்கள் கண்டதே இல்லை.
இப்படிப்பட்ட அதிசயங்களை நாங்கள் கண்டதே இல்லை என்று பிரமிக்கிற அளவுக்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதை தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே பிசாசின் கிரியைகளை அவர் நிர்மூலமாக்கினார், அழித்தார், அற்புதங்களை செய்தார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அதே வல்லமையை தான் இன்றைக்கு உங்களுக்கு அவர் வைத்து உங்களுக்கு தர வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அதே வல்லமையை உங்களுக்கு கொடுக்கணும்? ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுடைய வாஞ்சை. நான் செய்த கிரியைகளை மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது, என்னை யாரும் பீட் பண்ணக்கூடாது, என்னை யாரும் மிஞ்சிடக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் அல்ல. நான் செய்த கிரியையை என்னுடைய பிள்ளைகளும் செய்யணும், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாய் இயக்கத்துடனே அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. பலன் அடைய போகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியினோட அபிஷேகம் வரும் பொழுது சொல்லுங்க, அப்பா எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. எனக்கு இருக்கிற அந்த ஸ்தலத்தில், நான் வசிக்கிற இடத்துல, ஆண்டவரே அந்த என்னுடைய நெய்பர்ஹுட்டில், நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில், என்னுடைய குடும்பத்தில் அந்த வல்லமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியினோட நிரப்பும் பொழுது தேவன் இன்றைக்கு அந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எப்படிப்பட்ட வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தான் நாம் சுருக்கமாய் இன்று இரவு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? அந்த வல்லமை மிகவும் தேவையான ஒரு வல்லமை என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர்கள் ஒரு கட்டளையை கொடுத்தாராம். என்ன சொன்னாராம்? நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போகாதிருங்கள், எருசலேமிலே நீங்கள் தரித்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற அளவுக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம் என்று தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கட்டளிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி கட்டளிடணும்? ஏன் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டாம், இங்கேயே தரித்திருங்கள் என்று ஏன் இயேசு அவ்விதமாய் சொல்லணும்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் தம்முடைய சீஷர்கள் எருசலேமை விட்டு அவர்கள் புறப்பட்டு போவார்கள் என்றால் அவருடைய ஊழியம் ஒரு பலத்த ஊழியமாக இருக்காது, அவருடைய பலத்த சாட்சியாக இருக்க முடியாது என்பதை இயேசு நன்கு அறிந்துதான் அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறாமல் நீங்கள் ஊழியத்தையே ஆரம்பிக்க வேண்டாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள், எருசலேமை விட்டு நீங்கள் விலகி போக வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் வருகிற அளவும் நீங்கள் எருசலேமிலேயே காத்திருங்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளிட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அதே கட்டளையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறார். பலருக்கு ஊழியத்தின் மேலே வாஞ்சை உண்டு, பெரிய காரியத்தை செய்யணும்னு நீங்கள் வாஞ்சிப்பீங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், பிசாசுகளை துரத்தணும், மற்ற காரியத்தெல்லாம் செய்யணும்னு வாஞ்சித்தாலும் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க. இயேசு 30 வருஷம் அளவும்
பரிசுத்த ஆவி நான் நிரப்பப்படுகிற வரைக்கும் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அவர் அமைதியாய் தான் இருந்தார். 30 அவர் எப்பொழுது ஞானசானம் பெற்றாரோ, எப்பொழுது அபிஷேகத்தை பெற்றாரோ, எப்பொழுது சோதனையை மேற்கொண்டாரோ, அதற்கு பிறகுதான் பாருங்க ஊழியத்தை வல்லமையோடு அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல சீஷர்களுக்கும் அதே அறிவுரையை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகிற அளவுக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் காத்திருங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு யுத்தத்துக்கு போகிற ஒரு மனிதனுக்கு ஆயுதமே கரத்தில் கொடுக்காம நீ யுத்தத்துக்கு போன்னு அனுப்பி வைத்தா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? பட்டயமே இல்லாமல் அவனை போய் அவனை வந்து இப்போ துப்பாக்கி இல்லாமல் அவனை நேராக யுத்தத்துக்கு அனுப்பி வைத்தா கொஞ்ச நேரம் கூட அவனால் இருக்க முடியாது. அண்மையில் ஒரு காரியத்தை வாசித்தோம் பாருங்கள். யுக்ரைன் தேசத்தில் யுத்தம் நடக்கிறத நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அந்த யுத்தத்தில் பக்முத் இடத்துல யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் வேகனர் என்ற ஒரு மனிதனுடைய குழி படையாளர்கள், அவர்கள் தான் அந்த யுத்தத்தில் ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரஷ்யா இராணுவத்துக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இந்த யுத்தத்துக்கு இந்த பல வாலிபர்களை அந்த முன்னிலையில் அனுப்பும்போது அவங்க அந்த துப்பாக்கியில் போட்டு சுடுகிறதுக்கு வேண்டிய அந்த துப்பாக்கி குண்டு அவங்களுக்கு தரலையாம். துப்பாக்கி குண்டு இல்லாமலே என்ன சொன்னாங்களா, நீங்கள் யுத்தத்துக்கு போங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள், இருக்கிறத வைத்து யுத்தம் பண்ணுங்கள், நாங்கள் அப்புறம் அனுப்பி வைக்கிறோம் என்று அந்த இளம் வாலிபர்களை அந்த யுத்தத்தினுடைய அந்த உக்கிரகமான இடத்துல அனுப்பி வச்சாங்க. நடந்தது என்ன பாருங்க, ஏறக்குறைய 10,000 வாலிபர்கள், ரஷ்ய வாலிபர்கள் பரிதாபமாய் அவர்கள் உயிரை இழந்தார்கள். காரணம் என்னென்னா, அவங்க கையில் துப்பாக்கி இருந்தது, ஆனால் குண்டு இல்லை. அதில் போட்டு சுடுகிறதுக்கு குண்டு இல்லாதனால துப்பாக்கி மாத்திரம் எடுத்துகிட்டு அங்கே நின்று பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அங்கேருந்து குண்டு பாயுது, என்ன செய்கிறதுன்னு தெரியலை, பின்னிட்டு ஓடுறாங்க. அத்தனை பேரையும் சுட்டு வீழ்த்தினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அதே போல தான் ஆவிக்குரிய யுத்தத்திலும் நம்ம முன்னிலையில் போய் சாத்தானை சவால் விடணும்னா, அவனுக்கு எதிர்த்து போராடணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் இன்னும் மற்ற எல்லா உலகத்தின் கடையாந்தரங்கள் வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த அக்கினி முகாமுக்கு உங்களை கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெறுவது என்பது ஏதோ ஒரு ஆப்ஷனல் கிடையாது, இட் இஸ் எசென்ஷியல். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். தகப்பனே, எனக்கு அதே வல்லமையை தாங்கப்பா. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்க, இயேசுவே, உமக்கு அந்த வல்லமை தேவைப்பட்டு இருந்தால், உம்முடைய சீஷர்களுக்கு அந்த ஆவியின் வல்லமை தேவைப்பட்டு இருந்தால், எனக்கும் அந்த ஆவியின் வல்லமை எனக்கு தேவை. ஆண்டவரே, என்னை நிரப்பியறலும், இந்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க. பாவ சோதனையை நான் மேற்கொள்ளணும், பிசாசின் வல்லமைகளை நான் மேற்கொள்ளணும், அதிகாரத்தோடு நான் செயல்படணும். ஆண்டவரே, அந்த வல்லமையை எனக்கு தாரும் என்று இன்றைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது அந்த ஆவியின் பட்டயத்தை உங்களுடைய கரத்தில் அவர் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது எந்த சோதனையும் நீங்கள் தைரியமாய் சந்திக்க முடியும். வாழ்க்கையில் வருகிற எந்த சவாலையும் உங்களால் நீங்கள் சந்திக்க முடியும். எந்த எதிர்ப்பையும் நீங்கள் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியும். சத்துருவின் எந்த சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வல்லமையினால தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் போகாதிருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் அதே காரியத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த வல்லமை உனக்கு அவசியம். இன்றைக்கு அதை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. இன்று இரவு அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. எல்லா இருளின் கிரியின் மேலே என்னெல்லாம் போராட்டமாக இருக்கிறதோ அதை ஜெயிக்கத்தக்கதான வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் கொள்வீர்கள், வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது எப்படிப்பட்ட வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்களாம்? தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. எப்படி சொன்னார்களாம்? தைரியமாய் சொன்னார்கள். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்றால், அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது அந்த தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆதி சபை நாட்களில் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எத்தனையோ பேரை கைது செய்தார்களாம். இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கித்தவர்களை மிரட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பலரை விசாரணைக்கு கொண்டு போய் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே இருந்த மதவாதிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களை பிடித்து அவர்களை மிரட்டி என்ன சொன்னார்களாம், இனி இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது என்று அவர்களை பயப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி எல்லாரும் கலங்கி பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. யாருக்குமே தைரியம் இல்லை. என்னல்ல தைரியம் இல்லை. சாட்சி சொல்லுகிறதுக்கோ, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கிறதுக்கோ, மற்றவர்களிடத்தில் இயேசுவை பற்றி பேசுவதற்கோ தைரியம் இல்லாத அளவுக்கு பயம், இருதயத்தில் ஒரு கலக்கம், தேவனுடைய ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு ஒரு பயம் அவர்களை ஆண்டு கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆதி சபை விசுவாசிகள் என்ன செய்தார்களாம், யாவரும் கூடி அவர்கள் கருத்தாய் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர்கள் ஜெபித்து அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பியிருக்கிறாங்க. ஆண்டவரே உம்முடைய குமாரனுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். உம்முடைய நாமத்தினாலே பேசக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். ஆண்டவரே இப்பொழுதான்ப்பா எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே கை நீட்டி ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறணும் அப்பா. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி ஊற்றப்படணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை முழு தைரியத்தோடு பிரசங்கிக்க ஆண்டவரே உம்முடைய அனுகிரகத்தை தாரும் என்று அந்த ஆதி சபை விசுவாசிகள் எல்லாம் ஒரு மனதோடு அவர்கள் கருத்தா ஜெபம் பண்ணின பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த இடமே அசைந்ததாம். யாவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த இடமே அசைந்தது என்றால் என்ன வல்லமையில் அந்த இடம் அசைந்தது? இந்த பூமி அதிர்ச்சி வந்ததா? இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே இறங்கினதுனால அந்த முழு இடமும் அது அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் முழு தைரியத்தோடு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு பயத்தின் ஆவினாலே ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாத ஒரு கட்டு உங்களுடைய நாவில் ஒரு கட்டு இருக்க, ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தின் ஆவினால் நீங்கள் ஆளுகப்படுகிறதுனால எல்லா காரியத்தையும் குறித்து ஒரு பயம், எதை செய்தாலும் ஒரு பயம், இரவு நேரத்தில் பயம், தூங்கும்போது ஒரு பயம், ஏதாவது இந்த காரியம் நடந்து விடுமோ, குடும்பத்திலேருந்து குழப்பம் வந்து விடுமோ, அல்லது அவங்க மிரட்டுறது போலயே செய்து விடுவார்களோ, கேஸை போட்டுருவாங்களோ, சொத்தை எடுத்துக்கொள்வார்களோ, பல காரியத்தை நீங்கள் நினைத்து பயந்து 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 பயமுள்ள ஆவியோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களை நிரப்பும் பொழுது, ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். அது எப்படிப்பட்ட வல்லமையாம்? எனக்கு பிரியமானவர்களே, பலத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. இங்கே அவர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு
பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலனுள்ள ஆவி ஆண்டவர் இன்று இரவு உங்களுக்கு தரப்போகிறார். பல காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை ஒரு காரியத்தை ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இந்த காரியத்தை நான் உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு பயம், என்னால் இது முடியாது, எனக்கு இது வராது. இந்த பயத்தில் நீங்கள் அதில் அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களால் விடுதலையோடு எந்த காரியத்தையும் செயல்பட முடியாமல் முடங்கின ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பலத்தின் ஆவினாலே உன்னை நான் நிரப்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் கொள்வீர்கள். அப்பொழுது தைரியம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வேற மனுஷனாக நீங்கள் மாறிடுவீங்க. தாவீது சொல்லுகிறார் பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட அந்த தைரியம் வந்த உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. சாதாரணமாக ஒருத்தனா சேனைக்குள்ளே யாராவது பாய முடியுமா? பாய முடியாது, பயப்படுவாங்க. ஒருவனாய் ஒரு பெரிய மதிலை, சின்ன இந்த என்ன சொல்ல, மொட்டைச்சவரை, அது என்ன சொல்லுங்க, ஆமாம், மொட்டைச்சவரை தாண்டுகிறதில்ல, ஒரு பெரிய மதில்னா பெரிய பரமமாய் உயரமாக இருக்கிற மதிலையே நான் என்ன பண்ணிடுவேன், தாண்டிடுவேன் என்று சொல்ல அவ்வளவு தைரியம் அவருக்குள்ள. ஏனென்றால் அவ்வளோ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதுனால அந்த தைரியம் அவருக்கு உண்டாயிற்று. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட தைரியம் வேறு விதத்துலலாம் வரும். அது எப்போ வரும்னா, கொஞ்சம் அவங்க ஒயின் ஷாப்புக்கு போய் கொஞ்சம் ஏதாவது குடிச்சிட்டாங்கன்னா அவங்க சரீரத்துக்குள்ளே, அவங்களுடைய எலும்புக்குள்ளே அந்த தைரியத்தின் அந்த 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 வல்லமையை கொஞ்ச நேரம் உணர்வாங்க. ஒரு தடவை நான் ரோட்டில் ஹைவேல காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். ஓரத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பில் இருந்து அப்போ தான் ஐயா போட்டாரான்னு தெரியல, அவர் என்ன பண்ணார், ஒரு RX 100ல் திடுக்குன்னு உட்காந்து ஆப்போசிட் சைடில் எனக்கு நேரம் வந்தார் பாருங்க. ஒரு நிமிஷம் எனக்கு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா ஒன்றுமே புரியலை. அவன் வருது பார்த்தீங்கன்னா, அவன் நேரம் எங்கள் வாகனத்தை இடிக்க வரான். ஒரு நிமிஷம் எனக்கு நானும் கொஞ்சம் வேகமாக தான் வந்துட்டுருக்கேன் ஹைவேல. நேராக அப்படி வந்த உடனே ஒரு நிமிஷம் அவனுக்கு அவ்வளோ எனக்கு ஆட்டம் கொடுத்துருச்சு. அந்த இடிக்கிற நேரத்தில் பாருங்கள், அப்படியே சறுக்கு அப்படின்னு போனான் சைடில். ஒரு நிமிஷம் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி ஒரு நிமிஷம் பெரிய மூச்சு விட்டு அப்பா. அப்போ நினச்சி பாருங்கள், அப்படி வரவனுக்கு சரீரத்தில் அவனுக்கு ஒரு பயமே இல்லை. ஏனென்றால் லிக்விட் தைரியம் அவனுக்குள்ளே இருக்குது. லிக்விடாக தைரியம் என்ன இருக்குது, உள்ளே பாயிறதுனால அவனுக்கு அவ்வளோ தைரியம். நினச்சி பாருங்கள், தாவீது பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட உடனே அவருக்கு அதை விட பயங்கரமான தைரியம் வந்துருச்சு. நீ வண்டிக்கு நேராக தான் சர்றன்னு வண்டியை ஓட்டுவேன், நான் சேனைக்குள்ளேயே பாஞ்சிருவேன் தெரியுமா அப்படின்னு சேனைக்கு நேராக ஓடுறாரு அவர். மதிலையே நான் தாண்டிடுவேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இன்க்ரெடிபிள் போல்ட்னஸை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். சில நேரத்தை சொல்லுகிறீர்கள், எனக்கு எல்லாம் திறமை இருக்குது, ஆண்டவர் எத்தனையோ எனக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், ஆனாலும் இந்த பயத்தினால நான் கட்டப்பட்டு இருக்கேன், எழும்ப முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும்போது நீங்கள் அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தைரியத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலும் ஒரு பயந்தாங்கோலியாக தான் இருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவ்வளவு பயம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கின பொழுது அவர் வேறு ஒரு மனுஷனாய் மாறினார். ஹல்லேலூயா. யுத்தத்தை அவர் செய்தார். அவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை நடத்துகிற அந்த தைரியத்தை அவர் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் அந்த வல்லமை இறங்கும் பொழுது பாருங்கள், உங்களையும் அறியாமல் நீங்கள் பயப்படுகிற நீங்கள் வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவரும் ரொம்ப பயத்தோடு தான் இருந்தார். யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக சின்ன சின்ன காரியத்துக்கும் பயப்படுவார். இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் அவரை கைது செய்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே கொம்பு, தடி, பட்டயத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இயேசுவை கைது செய்யும்போது பேதுருவுக்கு இயேசு மேலே பாசம், அதே நேரத்தில் உள்ள பயம். அவர் என்ன செய்தார், இயேசுவை நம்ம தலைவரை நம்ம காப்பாற்றணுமே
அப்படின்ற துடிப்பு இருந்துச்சு. ஆனால் உள்ள என்ன இல்லை? தைரியம் இல்லை. பட்டயத்தை எடுத்தார் பாருங்க. அந்த நேரத்தில் எப்படியோ கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி பட்டயத்தை எடுத்துட்டார். அதை கழுத்தை இப்படி போடுறதுக்கு இப்படி போட்டார். மர்க்கூஸ் என்ற மனிதனுடைய காதை வெட்டிட்டாராம். எப்பா கழுத்தை வெட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணார்? காதை வெட்டிட்டார். பக்கத்தில் இருக்க சீசர்லாம் கேட்டிருப்பாங்க, என்னையா பண்ண இன்னைக்கு இரவு நேரத்தில், என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நான் இப்படி தான் போடணுன்னு இருந்தேன், இப்படி தான் போடணுன்ட்டு இருந்தேன். அவனை பார்த்தேன்னா பயந்துட்டேன். இப்படி போடுறதா இப்படி போட்டேன், காதை வெட்டிவிட்டேன். அதை கூட ஒழுங்காக செய்ய முடியல. ஏன் கேட்டால் பயம். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்டர்வியூக்கு போவாங்க, போகும்னா கொஞ்சம் தைரியமாக போயிடுவாங்க, சோத்திரம் சோத்திரன்ட்டு. அவன் 4 கேள்வி கேட்ட உடனே இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், நான் இப்படி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி பயத்தினால பல காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? சொதப்பிட்டு வந்துடுவோம். அதே போல் பேதுருவும் சொதப்பிக்கிட்டே இருந்தார். ஒரு வேலைக்காரி கேட்டார், நீயும் இயேசுவோடு இருந்தவர் தானே? விசாரணை நடக்கிற நேரத்தில் கேட்ட உடனே, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, அவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டார். எனக்கு பிரியமானவர், அவ்வளவு பயம் அவருக்குள்ள. ஆனால் அதே பேதுரு பாருங்க, பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்துல வந்தபோது அவர் பலன் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தான் தைரியமாய் நின்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம். வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரே மெசேஜில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எவ்வளவு தைரியத்தோடு அவர் அந்த பிரசங்கத்தை அவர் செய்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணி சவால் விட்டு அவர் பிரசங்கித்தாராம். அதை கேட்ட ஜனங்கள்லாம் கலங்கி போய் அவரிடத்துல ஓடோடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கூச்ச சுவாபத்தை பார்த்து, உங்களுடைய பயத்தை நினச்சி, உங்களுடைய குறைகளை நினைத்து, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் ஒருவேளை மூழ்கி ஆழ்ந்து போயிருப்பீங்கன்னா, இன்றைக்கு பலத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொள்வீர்கள். அசாதாரணமான காரியங்களை தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறார். மற்றவருடைய கண்களில் அது ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ பூச்சி மாதிரி இருந்தானே, வாயை திறக்க மாட்டானே, இவனா இந்த மக்கு பயலா, இவனா இவளா இப்படி மாறினாங்க, எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? அவங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்வார்கள், பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேக விடுதலை முகாமுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க நிச்சயமாக அதை அறிந்து கொள்வாங்க. ஒரு ஆமேனே காணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆவதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது பாருங்க, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அவர் கண்டித்து உணர்த்துவார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்த பொழுது ஏதோ வசனத்தோடு நாங்கள் பிரசங்கித்து விட்டு போகவில்லை, பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் நாங்கள் உங்கள் மத்தியில் நாங்கள் பிரசங்கித்தோம் என்று. இதே வசனத்தை நீங்கள் ESV NIV வெர்ஷனில் ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், we came to you in the Holy Spirit and with deep conviction என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியோடும் கண்டித்து உணர்த்துகிற அந்த வல்லமையோடும் நாங்கள் வந்தோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்த பொழுது அதில் ஒரு வல்லமை வெளிப்பட்டது. கேட்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு 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 உந்துதல், அவருடைய இருதயம் குத்தப்பட்டவர்களாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் காண்கிறோம். அந்த கிரியையை செய்தது யார் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே கிரியை செய்கிறாரோ அங்கே அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருப்பார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் உலகத்தை
கண்டித்து உணர்த்துவார். ஆம் பிரியமானவரே, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போதே கேட்கும் பொழுதே இருதயத்தில் ஆவியானவர் ஒரு கிரியையை செய்கிறார். அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. மகளே நீ மனம் திரும்பு, மகனே நீ மனம் திரும்பு, உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு என்ற அந்த உணர்வு யாருனால வருகிறதாம்? பரிசுத்த ஆவியினாலே வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு அன்றைக்கு அவர் அந்த பெந்தைகோஸ்து நாளில் அவர் பிரசங்கித்த பொழுது பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அந்த கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தையை கேட்கும் போதே பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமே. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய். பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஒரு வல்லமையினுடைய செயல் என்னன்னா, அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. பேசும் பொழுதே, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுதே இருதயம் குத்தப்பட்டவர்களாக ஜனங்கள் தானாக முன் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று தானா வந்து அவங்க விழுந்துருவாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் வார்த்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு நம்ம என்ன சாட்சி கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஆலோசனை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு மற்றவர்களிடத்தில் இயேசுவை பற்றி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஞானத்தில் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. எங்களுடைய இயேசு தான் பெரியவர்னு இவங்க என்ன பண்ணுவாங்க? வாக்குவாதம் பண்ண தொடங்குவாங்க. வாக்குவாதம் பண்ணும்போது என்ன நடக்கிறது என்றால், அவங்க இன்னும் வீம்பு பிடித்து, இன்னும் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி, நீ என்ன வேணால் சொல்ல, நான் வந்து உன் இயேசுவை நான் ஏற்றுக்க மாட்டேன்பா, நீ என்ன வேணால் சொல்லிக்கிட்டு போ, நீ என்ன வேணால் வாக்குவாதம் பண்ணு, நான் என்ன பண்ண போகிறதில்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன் இயேசுவை வேணால் நீயும் வேணாம் போயா அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஏனென்றால் மாம்சத்தில் வாக்குவாதத்தினால, மனுஷருடைய ஞானத்தினால நம்ம ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஜோடித்து சொல்லுகிறதுனால எந்த காரியம், எந்த ஆத்ம ஆதாயமும் நடைபெற போவதில்லை. பரிசுத்த ஆவினால அதே நம்பர் இடத்துல யார் ரொம்ப வீம்பு பிடிச்சி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் அந்த உறவில் தான் இருப்பேன், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வேணும், இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும். உங்கள் வீட்டில் சில பிள்ளைங்க ஒரே ஆட்டம் பிடிப்பாங்க, குடிப்பழக்கத்தை விட மாட்டேன், ஆமாம் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்த தான் போவேன், நான் பைக்கில் வேகமாக தான் போவேன், பயங்கரமாக பிடிவாதம் பண்ணுமா. நீங்கள் அவங்க அடித்து பார்ப்பீங்க, பேசி பார்ப்பீங்க, நல்ல புத்தி சொல்லி பார்ப்பீங்க, அழுது கூட பார்ப்பீங்க, கெஞ்சி கூட பார்ப்பீங்க. ஆனால் என்ன நடக்காது? ஒரு பருப்பும் வேகாது. என்ன பண்ணாலும் சரி, அவன் போகிற போக்கில் போயிட்டு தான் இருக்க போகிறான், அவள் போகிற போக்கில் அவள் போயிட்டு தான் இருக்க போகிறான். கடைசியில் சொல்ல, ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க பாஸ்டர், திருந்தவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இதுக்கு தான் என்ன வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்கள் வீட்டிலேயே சில நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிடிவாதமாக இருப்பாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ டிராக்டர் கொடுத்துருப்பீங்க, எங்கெங்கேயோ அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. ஆனால் ஒரு மாறுதலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, பரிசுத்தாவின் வல்லமையோடு அதே வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, ஒரு சில வார்த்தையை தான் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்கள அடித்து பிடிச்சி பெல்ட்டி அடித்து உங்கள் காலில் வந்து விழுந்துருவாங்க. எப்படி பேதுரு நின்று பிரசங்கித்தார் பாருங்க. அவர் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் பிரசங்கம் பண்ணல, சாதாரணமாக தான் பிரசங்கம் பண்ணார். அவர் பண்ண பிரசங்கத்தில் பாருங்க, அவங்களே ஓடி வந்தார்களாம், இருதயம் குத்தப்பட்டவர்களாக. சகோதரர்களை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
ப்ளீஸ் டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ டு பி சேவ்ட். ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களே ஓடி வந்து விழுகிறார்கள். அவங்களும் ஓடி வந்து விழுகிறாங்க. எங்களை வந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க, நாங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அவங்க முறுமுறுப்போட வாக்குவாதத்தோடு அந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் பயங்கரமான எதிர்ப்பை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். இந்த இடத்துல இவ்வளவோ ஊழியம் செய்தோம், ஒரு பலனும் இல்லையே, ஒரு அறுவடையும் இல்லையே. குடும்பத்தில் எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டுட்டேங்க, எவ்வளவோ நான் செய்துட்டேன், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கலங்கி சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான இருதயத்தை ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது பாருங்க, அந்த கருங்கல் போல இருதயம் இருந்தாலும் உடைஞ்சிரும். ஹல்லேலூயா. ஒரு தசையுள்ள இருதயத்தை, ஒரு நவமான இருதயத்தை ஆண்டவர் உள்ளே வைத்து விடுவார். அவங்களே தானாக வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் ரெடி, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நான் ஆயத்தம். என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்? இல்லைங்க கொஞ்சம் பொறுங்க, இல்லை இன்றைக்கே நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன்ருவாங்க. அப்புறம் அன்றைக்கே முழங்கால் போட்டு இன்றைக்கே எனக்கு அபிஷேகம் வேணுன்றுவாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இதுக்காக நான் 10 வருஷம் 20 வருஷம் கடந்து என்னென்னமோ போராடி முட்டி மோதி ஒன்றும் நடக்கலை. இன்னும் தானா சிங்கம் போல் உருன்னவன் இன்றைக்கி அப்படியே ஆட்டுக்குட்டிமே புச்சன்னு இறங்கிட்டானே என்னன்னு நீங்கள் முழிப்பீங்க. எந்த பையன் ரொம்ப முரட்டாட்டம் பண்ணானோ அவனே ஆலயத்துக்கு, அம்மா நான் வரமா சர்ச்சுக்கு அப்படின்பான். உங்களுக்கு தலைகாலு புரியாது. கணவரை பார்த்து நீங்கள் சபிச்சிருப்பீங்க, நசமாக போ பிசாசு பிசாசு அப்படின்ட்டு இருப்பீங்க. இது திருந்தாத பிசாசு இது அப்படின்னு. ஆனால் அவரே வருவார், நீ சர்ச்சுக்கு போறியம்மா, நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்பாரு. என்னென்னா ஆவியானுடைய வல்லமை இதுதான். ஹல்லேலூயா. ஆவியானோட வல்லமை நிறைய பேர் நினச்சிட்டுங்க, தைன்னு குதிச்சுட்டு படபடன்னு கையை தட்டிவிட்டு அந்நிய பாஷை பயங்கரமாக பேசிட்டு போயிரு. இவ்வளோ தானே, இதுக்காக இவ்வளோ அக்னி முகாம் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இங்கேருந்து வந்திருக்கோம்? அதுக்கு இல்லைங்க. நீங்கள் எப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கிற, கண்டித்து உணர்த்துக்கிற தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தில், குடும்பத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஆலோசனை கொடுக்க ஒரு பார்வையே போதும், அவங்க ரட்சிப்புக்குள்ள அவங்களை நடத்திடும். ஸ்மித் விகல்ஸ்வர்த் என்று சொல்லப்படுகிற ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியர் இருந்தார். ஒரு விஷயம் பாருங்க, அவர் மார்க்கெட்டுக்கு சென்று இருந்தாராம். மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு இருந்தாரான்னு நம்ம தெரியல. அந்த மார்க்கெட்டில் ஒரு சகோதரி பின்மாற்றத்தில் போய் ரொம்ப ஆண்டவர் விட்டு விலகி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோய்ந்து போய் பாவத்தில் சிற்றின்பங்களில் விழுந்து போய் கிடக்கிறாங்க. இப்படியே அவர் எங்கெங்கேயும் பார்த்துக்கிட்டே வந்தார். திடீர்னு அந்த அம்மாவை ஒரு தச்சையில் பார்த்தார், அவ்வளோதான். ஒரு பார்த்தார், ஒரே ஒரு பார்வை தான், அப்படி பார்த்தாரு பாருங்க, ஆவியானவர் ஒரே படியாக பிடிச்சிட்டார் அந்த அம்மாவை. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியல, கையெல்லாம் நடுங்குது, கண்ணில் இருந்து தண்ணீர் வழியுது. அவங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி உண்டாயிற்று. ஐயோ, நான் ஆண்டவரை விட்டு நான் எவ்வளவாய் நான் தூரமாய் போயிட்டேனே, அவரை விட்டு நான் விலகி போயிட்டேனே, அவரை நான் துக்கப்படுத்திட்டேனே, ஏன் அவருக்கு விரோதமாக இந்த குற்றத்தெல்லாம் நான் செய்தேன், ஏன் இந்த பாவத்தை நான் செய்தேன், ஏன் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகத்தை செய்தேன் அப்படின்னு அவங்களுக்கே அறியாமல் கண்களில் கண்ணீரும் வேதனையும் உண்டாகி அந்த மார்க்கெட்லேயே முழங்கால் படிட்டு அவங்க கைகளை உயர்த்தி, அப்பா என்னை மன்னியும் அப்படின்னு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பார்வை. எனக்கு பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான பிரசங்கம் செய்ய முடியாத ஒரு காரியம், ஆவின் வல்லமையோடு ஒரு சில வார்த்தைகளை சாதாரணமாக நீங்கள் சொன்னாலே உங்களை மாதிரி ஆத்மா அறுவடை செய்கிறோம் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள்? காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட வல்லமை அது? கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வல்லமையோடு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க,
அந்த வல்லமையோடு உங்களுடைய குடும்பத்தில் பிரவேசிங்க. அந்த வல்லமையோடு உங்களை பிள்ளைகளுடைய தலை மேலே அப்படியே கரத்தை தெரியாமல் வச்சு, அப்பா பிடிங்க ஆவியானவரே, இந்த பயலை பிடிங்க அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. முடிஞ்சது கதை. ஆவியானவர் மீதியை பார்த்துப்பார். மகளே நான் பார்த்துக்கிறேன், யார் அது அப்படின்பாரு. இந்த அவன் தான்ப்பா, பிடிங்க ஆண்டவர், அவனை பிடி மாற்றுங்க ஆண்டவனை. அன்னைக்கு பிடிச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட தப்பி யாருமே செல்லவே முடியாது. பாருங்க, ஓரல் ராபர்ட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியர் இருந்தார். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி தான் அந்த பிள்ளையை பெற்று எடுத்தாங்களாம். காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வேலி இருக்குமா. அந்த வேலியில் வந்து கம்பி இருக்கும், அந்த கம்பியில் முள் இருக்கும். அந்த கம்பியை வளைச்சி தலையை உள்ளே விட்டு கொஞ்சம் ஷார்ட்கட்டில் அங்கே போயிடலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கால் தவறி அந்த கம்பியில் போய் சிக்கிக்கிட்டாங்க. தலைகீழே தொங்குறாங்க. அது வயல்வெளியான இடம், அவ்வளோ ஜனம் நடமாட்டம் இருக்காது. அதனால் ஒரு வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் நிறைய வெகு தூரம் இருக்கும். தலைகீழே தொங்கிட்டு ஐயோன்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்பியெல்லாம் அவங்க வயிற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்க தொடங்கிச்சான். அப்படியே துடின்னு துடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாங்க, யாரும் நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்க, நம்ம இங்கேயே அனாதை என்ன பண்ண போகிறோம், தலைகீழே தொங்கி பிள்ளையும் அப்படியே வயிற்று கிழிக்கப்பட்டு நம்ம மறிக்க போகிறோம் போல இருக்குது அப்படின்ற அந்த வேதனை உச்சக்கட்டத்தில் ஒரு பொருத்தனை ஜெபம். ஆண்டவரே, என் உயிரையும் என் பிள்ளை உயிரையும் காப்பாற்றினீங்கன்னா என் பிள்ளையை அவங்களுடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்துட்றேன்ப்பா. பாருங்கள், ஆண்டவர் சில நேரத்தில் அதெல்லாம் அனுமதிப்பார். இந்த மாதிரி நெருக்கத்தெல்லாம் வேணுக்குன்னு அனுமதிப்பார். அப்போ தான் நம்மளையும் அறியாமல் என்ன பண்ணுவோம், வாயை திறந்து ஒரு பொருத்தனை பண்ணிடுவோம். மீதியை வாங்கிட்டாருன்னா, கையெழுத்து வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட இருந்து, அப்புறம் பார்த்துப்பார், நேரம் வரும். அதனால் கையெழுத்து வாங்கிட்டார். நடந்தது என்ன பாருங்க, அவங்க பிள்ளையை பெற்று எடுத்தாங்க. பிறந்த பிள்ளை திக்கு வாயாக பிறந்துச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரே, உங்களோட ஊழியக்காரனாக ஒப்பு கொடுத்தனே, இது திக்குவாய ஒரு தான் வார்த்தையை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாமல், தான் சொந்த பேரை சொல்ல தெரியாமல் பண்ணுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கலங்கி ரொம்ப மனஸ்தாபத்தோடு இருந்தாங்களாம். ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இந்த பையனை எப்படியாவது ஊழியத்தில் மற்ற இதில் அனுப்பிடணும்னு பார்த்தா, அந்த பையன் ரொம்ப பொல்லாத பையன். எல்லாம் பொல்லாத நண்பர்களோடு சேர்ந்து அவன் வாழ்க்கையை சீர்கெட்டு அவன் ஆண்டவருக்கும் அவனுக்கு சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருந்தான். கடைசியில் பாருங்கள், நான் அங்கே ஊரை சுற்ற போகிறேன், இங்கே ஊரை சுற்ற போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன்னு போனான். அவங்க அம்மா சொன்னாங்க, எப்பா நீ எங்கேயும் போக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எங்கேயும் போகவே முடியாது, நீ எங்கே போனாலும் ஒரு நாள் ஆவியான உன்னை கொண்டு வருவார், நான் போகிறேன் பாரு அப்படின்னு வீம்பு பிடிச்சிக்கிட்டு போனார். ஓரல் ராபர்ட்ஸ் போனாராம். அப்போ அவர் சொன்னாங்களா அந்த அம்மா, ஆவியானவரை விட்டு நீ எங்கேயுமே ஓட முடியாது. பாருங்கள், அதை தான் சங்கீதக்காரன்னு சொன்னான், ஆவியானவரே உண்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓட முடியும், பரலோகத்துக்கு போனால் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் போய் என் படுக்கையை நான் போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நீர் எங்கேயும் சர்வ வியாபியாக இருக்கிறீர், நான் உண்மை விட்டு ஓடவே முடியாது. அதே போல் பாருங்கள், ஓரல் ராபர்ட்ஸ் ஓடி போயிருக்கலாம் ஆண்டோடைய பிரசனத்தை விட்டு, ஆனால் ஆண்டவர் பிடிச்சார். பாருங்கள், அவருக்கு டிபி நோய் வந்து ஒரே ரத்தம், எறும்பு முதலாம் ரத்தம் 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 வந்து கடைசியில் ஒன்றும் முடியாமல் எலும்பும் தோளுமாக வீட்டுக்கு வந்தார். வந்தபோது அவர் வந்த நிலைமை அவ்வளோ மோசமாக, அப்போ கூட ஆண்டவர் மேலே அவ்வளோ கோபம் வைராக்கியம், தற்கொலை செய்து கொள்ளணும்னு இருந்தார். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், ஏதோ ஒரு ஜபக்கூட்டத்தில் இப்படி ஒரு அக்னி முகாம் நடத்தினாங்களோ என்னமோ தெரியல, தெரியாமல் அந்த பக்கம் அப்படி கிராஸ் பண்ணி போனார். ஆவியானவர் முழுமையாக பிடிச்சிட்டார் அவர். அவ்வளவுதான், திடீர்னு போனவர் அப்படியே நின்று ஒரு நிமிஷம், எவ்வளவோ பிரசங்கத்தை சின்னதுலேருந்து கேட்ட கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன்தான், அந்த தேவனுடைய வார்த்தை எதுவுமே ஒரு எஃபெக்டே கிடையாது அவருக்கு. ஆனால் அன்னைக்கு பாருங்கள், ஆவியானவர் அவரை பிடிச்சார். தண்ணி அறியாமல் அந்த கூட்டத்தில் பின்பகுதியில் நின்று அந்த வார்த்தையை கேட்க கேட்க ஏதோ தனக்குள்ளே நடைபெறுகிறத உணர்ந்தார். ஹல்லேலூயா. ஏதோ அக்கினி இறங்குறத போல ஃபீல் பண்ணார். அக்கினி ஜுவாலை இறங்குது, அக்கினி பற்றி எரிகிறத உணர்ந்தார். எலும்புகளுக்குள்ளே அந்த அக்கினி இறங்குறத உணர்ந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இரும்பிக்கிட்டே இருந்த அந்த டிபி நோய் அவரை விட்டு விலகிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லணும்னு ஓடோடி வந்தாராம் ஸ்டேஜுக்கு. திக்குவாயி பேச முடியாதவர் அந்த மைக்கை பிடிச்சு இயேசு எனக்கு அற்புதத்தை செய்தான் வாயை திறந்தார் பாருங்க. நாவின் கட்டி ஆண்டவர் திறந்தார்.
ஹல்லேலூயா. சரளமாய் பேச தொடங்கினார். அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தை பற்றி நீங்கள் யாவரும் அறிவீர்கள். எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவர் மூலமாய் செய்தார். அற்புத சுகம் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் வெளிப்பட்டது. அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் மகன், உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு பிரியமானவர்கள், அவங்க ரொம்ப அடங்கா பிரியா, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனாங்க, இந்த நபர் போக மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எழுதி வைத்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை உங்களிடத்தில் வெளிப்படும் போது, ஹல்லேலூயா, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவருடைய செயலை விட்டு யாரும் தப்பி செல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தை சொன்னாலே ஆண்டவர்களை சந்தித்து அவர்களை கண்டித்து உணர்த்தி தம் பக்கமாய் அவர் இழுத்துக்கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வேகமாக முடித்து விடுகிறேன். அந்த ஆவியானுடைய பலன் வரும்போது ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள் வாசிக்க வேகமாக வாசிப்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆதி சபையில் 7 வாலிபர்களை தெரிந்து கொண்டார்களாம். எதற்காக? பந்தியில் பரிமாறுகிறதுக்கு. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்களாம்? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த 7 பேரை தெரிந்து கொண்டார்களாம். அந்த 7 பேரில் ஒரு நபருடைய பேர் ஸ்தேவான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவனோடு இருந்ததுனால என்ன நடந்தது? 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹல்லேலூயா. இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருந்ததுனால அவன் ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க மற்றவர்களால் கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவினாலே அவர் நிரப்பப்படும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் செய்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது ஞானம் அவருக்குள்ளே காணப்பட்டதாம். அவர் பேசும் பொழுது அந்த ஞானத்தை எதிர்பேச்சு பேசக்கூடாத அளவுக்கு அந்த ஞானம் அவருக்குள்ள இருந்து செயல்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும் பொழுது அந்த வல்லமையில் ஒரு காரியம் என்ன வெளிப்படுகிறது என்றால், தெய்வீக ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் உங்களுக்குள்ள வரும்போது பாருங்க, ஞானமான வார்த்தைகளை பேசுவீங்க. கல்விமான நாவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவரும் பேச்சில் உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதபடி, வாக்கில் எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு ஞானத்தை தேவன் உங்களுக்கு கட்டளிடுவார். ஹல்லேலூயா. அந்த ஞானம் வரும் பொழுது நீங்கள் என்னென்ன ஆண்டவர் திட்டங்கள் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறாரோ அந்த ஞானத்தின்படி எளிதாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களால் என்னென்ன காரியம் எனக்கு வராது, இந்த படிப்பு வராது, இந்த இங்கிலீஷ் எனக்கு வராது, நிறைய பேருக்கு ஏதாவது வராதுன்னு ஒன்று இருக்கும். ஐயோ, ஞானத்தில் குறைவுள்ளவன், எனக்கு அறிவில்லை, நான் மக்கு, அப்படி நீங்கள் பல காரியத்தை சொல்லி உங்களே திட்டிக் கொண்டு இருக்கலாம். கவலையே படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலே வரும் பொழுது, உங்களிடத்தில் வரும் பொழுது, அவர் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறவர் தம்முடைய ஞானத்தினால உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. மற்றவங்க பிரமித்து பார்ப்பாங்க, எப்படி இவனுக்கு இந்த ஞானம் வந்துச்சு? ஹவு டிட் அண்ட் ஃப்ரம் வேர் டிட் திஸ் மேன் கெட் திஸ் விஸ்டம்? இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது என்று அவங்க பிரமிக்கத்தக்கதான ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்னன்னா, ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. உபாகம் 24:9 வாசிக்கிறோம், யோசுவாவின் மீது மோசே கைகளை வைத்த பொழுது ஞானத்தின் ஆவியானவர் அவர் மீது இறங்கினாராம். அப்பொழுது என்ன நடந்தது? வாசிக்க கேட்போம். 34 உபாகம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து
கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஞானத்தை, ஜனங்களை நடத்துகிற அந்த ஞானத்தை யோசுவா எப்படி பெற்றுக்கொண்டான்? அவர் மீது கரத்தை மோசே வைத்த உடனே ஞானத்தின் ஆவியானவர் வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் கொள்வீர்கள், வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். என்ன வல்லமையை பெற்றுக்கொண்டு போக போகிறீர்கள்? ஞானத்தை பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். ஹல்லேலூயா. You're going to receive the wisdom of God, the divine wisdom of God. அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அதே தான் நாம் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களிலும் வாசிக்கிறோம். மோசே அந்த டேபர்நாக்கிளுடைய பிளான் எல்லாம் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அந்த திட்டத்தின்படி எப்படி அவர் செய்வது என்று அவருக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ பெசலல் என்ற மனிதனை என்னுடைய ஞானத்தின் ஆவினாலே அவனை நான் நிரப்பி இருக்கிறேன். அந்த பெசலல் மேலே அந்த ஞானத்தின் ஆவி வந்த உடனே தேவனுடைய திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற ஞானம் அவனுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதே போல் அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். அது படிப்பு காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் காரியமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அந்த ஞானம் வெளிப்படுகிறத பார்க்க போகிறீங்க. நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. ஹல்லேலூயா. யூ ஆர் கோயிங் டு பி சர்ப்ரைஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. இது எப்படி என் மூலமாக நடந்ததுன்னு எனக்கே தெரில. மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க, அட என்ன ஞானமாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓ நமக்கு ஞானம்லாம் இருக்கா. அதெல்லாம் அவங்க இல்லை, களிமண் தான் இருக்குன்னு டீச்சர் அந்த காலத்தில் சொன்னாங்க. நமக்கு ஞானம் இருக்கா? எப்படி அந்த ஞானம் வந்ததுன்னா பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது ஆண்டவர் தரப்போகிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது இந்த அக்கினியை நான் போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறியணும். நாளைக்கு இல்லை, எப்பொழுது? இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்படியே எழும்பி நில்லுங்க. வேகமாக நேரம் ஆயிற்று. ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். யாவரும் உற்சாகத்தோடு எழும்புங்க. எல்லாம் களைப்பாக இருப்பீங்க. நாளெல்லாம் ஜெபம் பண்ணி நாளெல்லாம் நீங்கள் ஆர்ப்பரித்து கொஞ்சம் களைப்பாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கேளுங்க, ஆவியானவரே என்னிடத்துல வாங்கப்பா, என்னிடத்தில் என்மேல் வாரும், எனக்குள்ளே வாரும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேளுங்க, ஆவியானவரே என்ன நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. fill me Lord, fill me Lord, fill me Lord. Holy Spirit, இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் அபிரவிதமாக இறங்கி கொண்டிருக்கிறது. It is being poured out in an immeasurable way. இப்பொழுது அபிரவிதமாய் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். இயேசு ஊற்றி கொண்டிருக்கிறார். இயேசு ஊற்றி கொண்டிருக்கிறார். அபிஷேக நாதர் இப்பொழுது தம்முடைய அபிஷேகத்தை ஆவலோடு ஊற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த இடம் முழுவதும் இப்பொழுது சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அக்கினி ஜோலை போன்ற கண்களோடு உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான இயேசுவிடத்தில் நீ வரும்போது, அவரிடத்துல உத்தம இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, இதோ உன் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. நீ வெக்கப்பட்டு போக போவது இல்லை. இதுவரைக்கும் நீ அற்பமா எண்ணப்பட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் நீ உதாசனம் செய்யப்பட்டு இருந்திருக்கலாம், மனுஷரால நீ புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறாயோ, இன்றைக்கு ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவர் இன்றைக்கு உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சகோதரி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஐயா, நான் உடைக்கப்பட்டவள் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய வாழ்க்கை பாலாய் போய் கிடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆவியானவர் இப்பொழுதும் வாழ்க்கையில பிரவேசிக்கிறபடினாலே இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பலவைகள் முற்றிலும் மறைந்து போகிறது. இதையோ ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ரீமே ரீபா தலம ஷகதன தரமா. இப்போ தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குகிறக்காய் நன்றி. உன்னுடைய ஆவியின் வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிறக்காய் நன்றி. அன்றைக்கு அப்பா மேல் வீட்டு அறையில இறங்கின அதே ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு மீதும் இறங்குவீராக, ஒவ்வொரு மீதும் இறங்குவீராக. அவர்கள் இடத்தில் வருவீராக, அவருக்குள் பிரவேசிப்பீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பீராக.
ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது ஆவியானுடைய ஒத்தாசை அவருக்கு தேவைப்பட்டு இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அவசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தாகத்தோடு கேளுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையா இருக்க போவதில்லை. இப்பொழுது இதுவரைக்கும் இருந்தது போல நீங்க இருக்க போவது இல்லை. இது ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்க ஆவியானவரே, என்ன நிரப்புங்க. இன்றைக்கு தாகத்தோடு கேளுங்க, இயேசுவே என்ன நிரப்புங்க. பிதாவாகிய தேவனை நோக்கி கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவரை தாங்கப்பா, ஆவியானவர்னால என்னை ஞானஸ்தானம் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுங்க, பரிசுத்தாவினால ஞானஸ்தானத்தை கொடுங்கப்பா. நீந்தி நீந்தி முழுங்கணும். கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவும் எனக்கு போதாதப்பா. ஆண்டவரே, இடுப்பளவு எனக்கு போதாது. நான் நீந்தி முழுகணும், ஆவியில நான் ஞானஸ்தானம் பெறணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்னீரே. நான் மூழ்கப்படணும், இந்த அபிஷேகத்துல மூழ்கப்படணும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் மூழ்கப்படணும்பா. உம்மில் ஆண்டவரே நீந்தி நீந்தி மகிழணும்பா. ஆவியானவரே, என்னை ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினாலே எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, முழுகி ஞானஸ்தானம் கொடுங்க இன்றைக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நதியில இப்பொழுது நீங்க மூழ்கி ஞானஸ்தானத்தை பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அபிஷேக நாதர் இப்பொழுது தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது நீங்க நிரப்பப்படுகிறீர்கள், நீங்க நிரப்பப்படுறீங்க. ஆவியான கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், ஆவியான கொஞ்சம் விட்டு கொடுங்க சிஸ்டர். ஆவியானவர் விட்டு கொடுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்பா என்ன நிரப்புங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. அசுத்தாவி ஒன்றும் நீங்க அசுத்தாவி ஒன்றும் உங்களை பற்றி கொள்ளாது. பரிசுத்தாவி தான் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், அவரிடத்துல பரிசுத்தாவியை கேட்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுப்பானா? ஹல்லேலூயா. அவன் மற்ற காரியத்தை தேளை கொடுப்பானா, சர்ப்பத்தை கொடுப்பானா? இல்லை, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வானங்கள் திறக்கப்படுவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஓ ஹல்லேலூயா. In the name of Jesus, receive the anointing of the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்படுவாயாக. Be filled with the Holy Spirit now. Be filled with the Holy Spirit. Hallelujah. அடக்கிக் கொள்ளாதே சகோதரனை, அடக்கிக் கொள்ளாதே சகோதரி, அடக்கிக் கொள்ளாதே. ஆவியானவரை விட்டுக்கொடு. இப்பொழுது ஒரு நதி புறப்படுகிறது. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதீங்க. இப்பொழுது நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு நதி புரண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நவமான பாஷைகள் அந்த நாவல கொடுக்கப்படுகிறது. அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive it, receive it, receive it, receive it, receive it in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப தேவனுடைய மகிமை உங்கள் மேல காணப்படுகிறது. தேவனுடைய அக்கினி உங்கள் மேல காணப்படுகிறது. நவமான பாஷைகளை பேசுகிறீர்கள். அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறதை ஹல்லேலூயா நீங்கள் காண்கிறீர்கள். தரிசனங்களை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தையை உன் நாவில இப்பொழுது வைக்கிறார். வாய்களை திறந்து தீர்க்க தரிசன வார்த்தையை இப்பொழுது பேசுங்க. இப்பொழுது வார்த்தை வெளிப்படுகிறது. ஒரு தேற்றுகிற வார்த்தை வருகிறது, கட்டுகிற வார்த்தை வருகிறது, உன்னை பலப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறது. In the name of Jesus, fill everyone, oh Lord, fill everyone, oh Lord, touch everyone, oh Lord, touch everyone. ஒவ்வொருவரையும் தொடுவீராங்க, ஒவ்வொருவரையும் தொடுவீராங்க. ஹல்லேலூயா. இது போதாதப்பா, இது போதாது. இன்னும் என்ன நிரப்புங்க, இன்னும் ஒரு விஷயம் நிரப்புங்க. இந்த முதல் நாளில் அப்பா ஒரு மகிமை இறங்கணும். ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா. கேட்டுக்கொண்டே இருங்க. இப்பொழுது ஆவியானுடைய ஹல்லேலூயா வஸ்திர தொங்கல் உன் மேல இப்பொழுது விழுகிறது.
இப்பொழுது அந்த அபிஷேக அந்த சால்வை வா மேலதான் விழுகிறது. சகோதரியே உன் மேல விழுகிறது. இப்பொழுது மேல இருந்து தேவன வல்லமை இறங்குகிறத நீ உணர்கிறாய். உன்னதத்திலிருந்து பலன் உண்டாகுகிறது. இப்பொழுது நீ தரிப்பிக்கப்படுகிறாய். உன்னதத்தின் பலத்தினாலே தரிப்பிக்கப்படுகிறாய். சகோதரியே நீ தரிப்பிக்கப்படுகிறாய். பலத்தினாலே நிரப்பப்படுகிறாய். எல்லாம் பலவீனங்களும் விலகுகிறது. ஹல்லேலூயா. எல்லா நோய்களும் விலகுகிறது. எல்லாம் பிசாசின் கிரியைகளும் விலகுகிறது. அக்கினி இறங்க இறங்க சர்ப்பத்தின் கிரியைகள் விலகி கொண்டிருக்கிறது. மகிமை மகிமை மகிமை. விடுதலை விடுதலை விடுதலை. பிசாசின் கிரியைகள் விலகுகிறது. பிசாசின் நடுங்குகிறான். ஹல்லேலூயா. இனி அவனால் செயல்பட முடியாது. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி பலமா இறங்குவதாக. Now fill, O Lord, fill everyone, fill everyone, from the top of the head to the soles of their feet. உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓ சரீரத்தால் தாங்க கூடாத தேவனுடைய அக்கினி, எலும்புகளுக்குள்ள அடைப்பட்டு எரிகிற தேவனுடைய அக்கினி இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. மகிழ்ச்சியோடு பேசுங்க, மகிழ்ச்சியோடு பேசுங்க. இப்பொழுது நவமான பாஷையை உச்சரிப்பை ஆவியானவர் கொடுக்க கொடுக்க பேசுங்க. தைரியமா விசுவாசத்தோடு பேசுங்க. Now you're receiving, sister. Now you're receiving it. Now is your time. இப்பொழுது உன் நேரம். Now is your time. The heaven is visiting you now. Receive the Holy Spirit now. Rimala darama laga daraba mama. Shagadula marida ladanama. Fire. Fire of the Holy Spirit. Rimala darama dalaba. அக்கினி இறங்குவதாக. பரலோக அக்கினி இறங்குவதாக. ரிமல தனம ரிம துரம ஷகதல தனம. ஓ ரம நீமே ரிதலக தனம. பேசுங்க பேசுங்க பேசுங்க. இப்பொழுது நிரப்புகிறார். ரிம ரிம லக தனம. ஷகதுரம ரிவே லிதே நேமே ரிதலக தரப. சந்தி நேமே நீகருல ரஹபதலம. மகிழ்ச்சியோடு பேசுங்க. தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய ஆனந்த தைல அபிஷேகம் இப்பொழுது நிரப்புகிறது. டிப்ரெஷன் விலகுகிறது. எல்லா டிப்ரெஷனும் விலகுகிறது. எல்லா இருளும் விலகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது விடுதலை 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 விடுதலை. We set free in the name of Jesus. We set free in the name of Jesus. You are free. இப்பொழுது விடுவிக்கப்படுகிறாய். ஓ மகிழ்ச்சியோடு பேசுங்க, மகிழ்ச்சியோடு பேசுங்க. ஆனந்த தைல அபிஷேகம் இப்பொழுது நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியினாலும் ஹல்லேலூயா சந்தோஷத்தினாலும் இப்பொழுது நிரப்பப்படுகிறீங்க. ஓ ஒரு ஆனந்த களிப்பு, ஆனந்த களிப்பு. வாய்களில் ஒரு ஹல்லேலூயா ஒரு நவமான பாஷை, பரலோக பாஷை, ஜப பாஷை, மன்றாட்டின் பாஷையை ஆண்டவர் வைக்கிறார். தூதர்களின் பாஷையை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்துல மகிழ்ச்சியை உங்களால கட்டுப்படுத்த முடியல. சொல்றீங்க என்னால கட்டுப்படுத்த முடியல. அக்கினி எரிகிறது. ஒரு மகிழ்ச்சி அக்கினியாய் நேச அக்கினி எரிகிறது. நேச அக்கினி எனக்குள்ள பற்றி எரிகிறத உணர்கிறேன்னு சொல்றீங்க. சகோதரனே விட்டு கொடுங்க, மகிழுங்க மகிழுங்க. இப்பொழுது உள்ளான மனிதனில் ஒரு சுகத்தை ஆண்டவர் கட்டளிடுகிறார். ஹல்லேலூயா. இருதயத்துல காயத்தோடு நீ வந்திருக்கிறாய். உள்ளான மனிதனில் உனக்கு ஒரு சுகம் அவசியம். You need to be healed. You are a broken hearted person. நீ இருதயத்துல நொறுங்குண்டவனாய் நீ வந்திருக்கிறாய். இப்பொழுது ஆண்டவர் காயம் கட்டுகிறார். நான் அந்த தைல அபிஷேகம் உனக்கு அவசியம். இப்பொழுது மகிழ்ச்சியினாலே நிரப்பப்படு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பீங்கப்பா. அப்பா ரஹபா துலமா ரீதே நேமே ரீதா லஹபா தரபா. ஓரி ஹலுதனமா ஷகதி நேமே ரீதா லபா. ओ रह दीने मेरी दलामा. ओ शहदीने में रीखा बालूदा नमा री बाबा बाबा. ओ री दिने में रीहा दूला मा लह दनमा. शहदूना मा री देने में रीकंदूना दलमा. लह दूना दरमा. உலகம் கொடுக்கவும் எடுக்க கூடாத பரிசுத்த ஆவியினாலே உண்டாகுகிற சந்தோஷம். அல்லேலூயா. மகிழுங்க மகிழுங்க மகிழுங்க. அவருக்குள்ள களி கூறுங்க.
கூறுங்க. நேசருடைய மார்பில் களி கூறுங்க. நீங்களும் ஆண்டவரும் உண்டு. இது உங்களுடைய தேவன் உங்களை சந்திக்கிற நேரம், பரலோகம் உங்களை சந்திக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அடக்கிக் கொள்ளாதே சகோதரியே, அவருக்குள் களி கூற ஒரு பலன் உண்டாகுகிறது, வல்லமை உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை. எல்லாம் பாரங்களும் உன்னை விட்டு விலகினதை போல உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாம் பாரங்களும் விலகி போனதை உணர்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை என் மேல வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உன்னை நான் விடுதலையாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இப்பொழுது ஆவியானவர் இளைப்பாறுதலை தருகிறார். உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் இளைப்பாறுதல். எத்தனையோ காரியத்தை குறித்து கவலைப்பட்டு உனக்கு இருதயத்தில் நொந்து போய் மிக மனவேதனையில் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்படுகிறாய். உன் நுகத்தடிகளை நான் முறித்திருக்கிறேன். அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது எல்லா நுகத்தடிகளும் முறிக்கப்படுகிறது. Every yoke is being destroyed by the anointing of the Holy Spirit. Anointing of the Holy Spirit. You are set free by the anointing of the Holy Spirit. Now in the name of Jesus. 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 இன்னும் சிலர்னால கட்டுப்படுத்த முடியல. அலையலையாய் தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. உள்ளான மனிதனிலிருந்து பொங்கி 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 சொல்றீங்க, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே அப்பா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே சொல்றீங்க. நிரப்பப்படு சகோதரியே, நிரப்பப்படு சகோதரனே, நிரப்பப்படு. Be filled now. Be filled now. Be filled now. Hallelujah. Rahaba ludarama shakadana darama laharudana maridana marikandana darama laharudana darama. என் தொண்டையில் ஒரு பிரச்சனை, என்னால் சத்தமாக பேச முடியாது, எனக்கு அந்நிய பாஷை கூட பேச முடியலையே, தொண்டையில் அவ்வளவு வேதனையாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தொண்டை பகுதியில் தேவன் அக்கினி இறங்குகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய சுகத்தை கொடுக்கிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீரத்தில் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ இப்போ அந்த பகுதியில் வைங்க, உங்க கரத்தை வைங்க. அக்கினி இறங்குகிற போது, தேவனுடைய அக்கினி இறங்கும் பொழுது பிசாசின் கட்டுகள், அவனுடைய ஒவ்வொரு கட்டுகள் அக்கினிப்பட்ட நூலை போல இப்பொழுது சுட்டெரிக்கப்படுகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைகிறது. யூட்ரஸ்ல இருக்கிற கட்டிகள் மறைகிறது. எல்லாம் டியூமரும் விலகுகிறது. காது பின்பதாக இருக்கிற கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் இந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் மகிழ்வே. தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே. தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எந்த ஆனந்தம். விடுதலை
உடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் மகிழ்ச்சியோடு இறங்கி வந்து அவர்களை அனைத்து முத்தம் செய்து ஆண்டவரே அவர்களோடு நீர் நடந்து உலாவி அவர்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அவர்களுக்குள்ள நீர் வாசமாயிருக்கிறக்காய் நன்றி அப்பா. அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பினதற்காக நன்றி. இன்னும் பலர் ஆண்டவரே இயக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய அன்பின் கரத்தினாலே அவர்களை அப்பா தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. இந்த இரவு நேரத்தில் அப்பா எங்கள் மத்தியில் இடைப்பட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. முதல் நாள் கூட்டத்தை ஆண்டவரே நீர் மகிமையாய் நடத்தி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திரளான அந்த ஜனங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அவர்கள் மீது மனம் இறங்கி அவரை நீ நிரப்பி அவரோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ததற்காக நன்றி. உடைய ஊழியர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்தீரப்பா. சுகபலத்தை தந்ததற்காக நன்றி. இந்த அடுத்த ஆண்டவரே நாட்கள் எல்லாம் மகிமையின் நாட்களாக இருக்கட்டும். உமோடு உறவாடுகிற நாட்களாக இருக்கட்டும். நேசருடைய மாறுபல சாய்ந்து களி கூறுகிற நாட்களாக இருக்கட்டும். இளைப்பாறுதலின் நாட்களாக இருக்கட்டும். விடுதலையும் அக்கினியும் நாட்களாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இதாவே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.